And I think my inspiration had always been my mother, because she was later on, for whatever reasons, they got divorced and she single-handedly raised us. Like I said, money is something which hasn't changed me, because we know what it is not to have money, at the same time to have money. ஆக்ட்ரஸ் வரலட்சுமி சரத்குமார், நிக்கோலை சத்தேவ் இவங்க 2 பேத்துக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகிருக்க நிலையில் பலருமே இவங்களோட மேரேஜை பற்றியும் இவங்களோட பர்சனல் லைஃப் பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. நிக்கோலை வைஃப் பிரிஞ்சு போனதுக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னும், பணத்துக்காக தான் இந்த கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இவங்களை பற்றி சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இருந்துச்சு. அது எல்லாத்துக்கும் ஓப்பன் அப்பாக பதிலடி கொடுத்துருக்காங்க. ஒரு பொண்ணை டிவோர்ஸ் பண்ண வச்சு அவங்க லைஃப்பில் போகிறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்கள பற்றி வந்த கொஸ்டினுக்கு, நான் யாரையுமே பிரிக்கலை, யார் குடும்பத்தையும் கெடுக்கலை, அவங்க பிரிஞ்சே 7-8 வருஷம் ஆகுது, இதில் அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிருந்தா என்ன, ஆகலைன்னா என்ன, இதுக்கெல்லாம் நான் எப்படி காரணமாக முடியும்? அவங்க லைஃப்குள்ளே நான் வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன கேட்கலாம். நான் வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகி பிரிஞ்சிட்டாங்க, அதுக்கப்புறமா தான் நான் ஒரு லைஃப்குள்ளார வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து, உங்கள் அப்பாவுக்கே அவர் தம்பி மாதிரி இருக்காரு, இவரெல்லாம் நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நல்லது தானே, நம்ம நாட்டில் எல்லா பொண்ணுங்களும் அப்பா மாதிரி மாப்பிள்ளை தான் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க, ஆசையும் படுவாங்க, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து, உங்களுக்குலாம் ரசனையே இல்லையா, இதெல்லாம் ஒரு டேஸ்ட்டா, உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டே இல்லை அப்படின்ற மாதிரி பலருமே கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு, என்னோட டேஸ்ட்டு தானே, உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் தப்பான நபரை தேர்வு செஞ்சுருக்கீங்க, அவரை பார்க்கும்போது உங்கள் அப்பா மாதிரியே இருக்குது அப்படின்னு வந்த கேள்விக்கு, தேங்க்யூ, ரொம்ப நன்றி, இதுக்கு மேலே இதை பற்றி என்னால் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் எல்லா இன்டர்வியூலையும் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ எதுக்காக நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம், அந்த நேரத்தில் நான் அப்படி தான் சொன்னேன், எனக்கு அப்படி தான் தோணுச்சு, நான் ஒன்றும் கல்யாணத்துக்கு எதிரானவெல்லாம் கிடையாது, எனக்கு பிடிச்சிருக்கு, ஆசைப்பட்டேன், கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அவ்வளோதான், பாட்டி சாக போகிறாங்க அதனால் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி காரணத்துக்காகலாம் நான் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் கல்யாணமே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்லவே இல்லை. உங்களுக்கு உண்மையாக ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் எனக்கு சரியான பார்ட்னர் கிடைக்கல, இப்போது மேரேஜ் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நல்ல பார்ட்னரும் கிடச்சிருக்காரு, அதனால் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து, நிக்கோலை கிட்ட இருக்க பணத்துக்காக தான் நீங்களே அவரை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, பணம், சொத்து அதெல்லாம் என்கிட்டையும் நிறையவே இருக்குது, இதுக்காக நான் போய் அவரை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. தொடர்ந்து மறுபடியும் வரலட்சுமிகிட்ட, எதுக்காக டிவோர்ஸ் ஆன ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, டிவோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு லேபிள் கிடையாது, 2 பேருக்கும் பிடிக்கல, செட் ஆகலைன்னா பிரிஞ்சு போக தான் செய்வாங்க, அதில் என்ன தப்பு இருக்குது, டிவோர்ஸ் ஆனவங்க இந்த உலகத்தில் மேரேஜே பண்ணிக்க மாட்டாங்களா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து, யார் உங்கள் 2 பேர்த்தில் ப்ரப்போஸ் பண்ணது அப்படின்னு கேட்கும்போது, அவர் தான் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாரு, நாங்கள் 14 இயர்ஸுக்கு மேலவே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் இருந்தோம், அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கேப் விட்டது, நாங்கள் 2 பேரும் பேசாமல் இருந்தோம், அதுக்கிடையில தான் இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு, டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் கூட ரொம்ப நாள் கழிச்சு தான் நான் அவரை மீட் பண்ணேன், மீட் பண்ணும்போது என் ஃபேமிலி கூட ஒன்றா தான் நான் இருந்தேன், அந்த டைமில் அவர் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணார், உடனே என் அப்பா அம்மா கிட்டேயும் அவரே போய் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி நாங்கள் லவ் பண்ணுறோம், எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் வீட்டில் இருக்கவருக்கும் அவரை ரொம்ப பிடிச்சிருச்சு, ஸோ எல்லாத்தோட சம்மதத்தோட தான் இந்த மேரேஜ் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஓப்பன் அப்பாக எல்லா விஷயங்களையுமே பேசியிருக்காங்க. வரலட்சுமி போல்டாக இவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்கிறது தான் இப்போது சோஷியல் மீடியாவில் வைரலாக பார்க்கப்பட்டுட்டு இருக்கு.